பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அமைதிப்படுத்துவா கொஞ்சம். அதாவது இதோட இந்த ஸ்பீச் என்பது இதோட முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் கிஃப்ட் தான் கொடுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்களேன். யார் யாரெல்லாம் நிற்கிறீங்களோ எல்லாருமே ஒரு இடத்துல கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வயிற்றினுடைய பணியெல்லாம் முடிஞ்சு போச்சு. வயிற்றினுடைய பணி முடிஞ்சு போச்சு. இனிமே நைட்டு 10 மணிக்கு உண்டான பணிகள் தயாராகிட்டு இருக்கு. வயிற்றுக்கு உண்டான பணிகள் அது இன்ஷா அல்லாஹ் அங்கே போகும்போது ஜமாத் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. اللهم رب الحل والحرام رب المشعر الحرام رب البيت الحرام رب الركن والمقام أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم إن السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي كلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நடைபெறுகிற இந்த பெருவிழாவினுடைய தலைவர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஹதரத் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கிற ஐக்கிய ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற நம்முடைய மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் ஹதரத் அவர்களே, தூத்துக்குடி மாவட்ட அரசு காஜியும் தமிழ்நாடு அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொருளாளருமான ஹதரத் பெருந்தகை அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு 8:20 வரை 40 நிமிஷம் சொன்னாங்க. நம்ம காவல் உதவி ஆய்வாளர் பேசும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு எப்பவுமே போலீஸை கண்டா பயம். அது இந்த சமுதாயத்தினுடைய பழக்க தோஷம். போலீஸ்னா பயம். அதனால அம்மா பேசும்போது எல்லாருமே சகோதரிகள் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா தங்களுடைய இனம் என்பதால் நாமளும் அமைதியாக எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தோம். நான் இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேச போறேன். நம்முடைய நபி, நம்முடைய ரோல் மாடல், நமக்கான வழிகாட்டி, நமக்காக உழைத்தவர்கள், நம்மை உயிர்ப்பிக்க வந்தவர்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டு உலகம் கண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருவரால் தீர்வு சொல்ல முடியும் என்றிருந்தால் அந்த ஒருவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருவரால் பதில் சொல்ல முடியும் என்றிருக்குமேயானால் அந்த ஒருவர் இந்த நபியை தவிர யாரும் இல்லை என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு அற்புதமான ஆளுமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதிசயம், ஒரு பேர் அதிசயம். இந்த உலகத்திலேயே சர்வாதிகாரி யார் என்று கேட்டால் நாம் யாரை சொல்லுவோம் தம்பிகளா? சர்வாதிகாரி யாரு? ஜி ஹிட்லர். வேற யாரையும் மாற்றி சொல்லிடாதீங்க பழக்க தோஷத்துல. சர்வாதிகாரி யாருன்னு கேட்டா ஹிட்லர். எல்லோருமே சொல்லுவாங்க ஹிட்லர். என்ன செஞ்சிட்டாரு? அவர் யூதர்களை கடுமையான முறையில் தாக்கினாரு, கொலை செய்தாரு, அராஜகம் பண்ணாரு. ஆனால் அந்த ஹிட்லர் சொல்கிறார், தான் எழுதிய சிறைச்சாலையிலே இருக்கிற போது
தற்கொலை செய்வதற்கு முன்னால் தான் எழுதிய சுயசரிதையிலே பதிவு செய்கிறார். ஹிட்லர், எனக்கு ஞாபகம் வந்தது முதல் இந்த தலை யாருக்கு முன்னாலும் சாய்ந்ததில்லை, யாருக்கு முன்னாலும் குனிஞ்சு நின்னதில்லை, நிமிர்ந்துதான் இருப்பேன். ஆனால் சிறைக்கு வந்த பின்பு ஒரு மனிதருடைய வரலாற்றை சிறைச்சாலையில் இருந்த நூல் வழியாக படித்துக் கொண்டேன். அவருடைய வாழ்க்கையை நான் படித்த போது அது முகம்மது நபி என்கிற பெருமனிதருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை நான் படித்த போது பிறந்தது முதல் தலை சாய்க்காத ஹிட்லர் இறப்பதற்கு முன்னால் ஒரு மனிதருக்காக தலை சாய்த்து நிற்கிறான். அது இந்த முகம்மது நபி என்கிறார். உலகமே சர்வாதிகாரி என்று சொல்லுகிற ஒரு மனிதர், யாருக்கு முன்னாலும் தலை சாய்க்காத ஒரு மனிதர், அவரையும் தனக்கு முன்னால் மண்டியிட வைக்கிற ஆற்றல் இந்த மாணவிக்கு உண்டு. அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா? ஏன் என்னால் அப்படி சொல்ல தோணுதுன்னு தெரியுமா? சாதாரணமா ஒரு கூட்டம், இது ஒரு கல்யாண மண்டபம், அது சொன்னாங்க இல்லையா, கல்யாணமா நடக்குதுன்னு கேட்டாங்க. இடத்துக்கு ஒரு பரக்கத்து உண்டு, இடத்துக்கு ஒரு பரக்கத்து உண்டு இல்ல. இங்க என்ன நடக்குதோ அதுதான் அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்கும். பள்ளிவாசலுக்கு உள்ள போனா பேசுறவருக்கும் பேச்சு வராது. வெளியே நின்று நல்லா பேசுவாரு, ஆனா உள்ள வந்தா பெட்டிப்பாம்பு மாதிரி உட்கார்ந்துருவாரு. மண்டபத்துக்கு வந்தா பேச தெரியாத ஆளெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா அது இடத்தினுடைய அமைப்பு. இவ்வளவு பேர்களை கட்டுப்படுத்த முடியல. ஹிட்லர் சொல்கிறார், அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு முறைதான் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அவங்க செஞ்சது ஒரு ஹஜ்ஜு தான். அந்த ஒரு ஹஜ்ஜில் 8ல மினால இருந்தாங்க, 9ல அரஃபாவுக்கு வந்தாங்க, 10ல முஸ்தலிஃபாவுக்கு போனாங்க, திரும்பவும் மினாவுக்கு வந்தாங்க, மினாவில் கல்லடிச்சாங்க, முடியெடுத்தாங்க, எஹ்ராம் கலட்டினாங்க, மதினாவுக்கு வந்தாங்க. வாழ்க்கையில் செய்தது ஒரு முறைதான், ஹஜ்ஜென்று செய்தது ஒரு முறைதான். ஆனால் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் 20 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அந்த 20 லட்சம் பேரும் ஒரே ஆடையில ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தை எல்லோரும் ஒழுங்கா செய்யறாங்க. யாரும் இங்க போ அங்க போ, எந்த போலீஸ் அதிகாரிகளும் ஆயுதங்கள் அவர்களுடைய கையில இல்ல, அவர்களுடைய கைகள்ல லத்திகள் இல்ல, அழுத்தமான வார்த்தைகள் இல்ல. ஹாஜ் 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 ஹாஜ், இதை தவிர வேறு எந்த மிரட்டல் வார்த்தையும் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் 20 லட்சம் பேர்களும் ரோபோக்களை போல சுற்றி சுற்றி வருகிறார்களே, எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மறைந்து போன ஒரு மாமனிதர் ஒரு முறை செய்த காரியத்தை 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் 20 லட்சம் பேர்கள் ஒரு இடத்தில் இவ்வளவு ஒழுங்காக செய்கிறார்கள் என்றால் அந்த மாமனிதர் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும். எனவேதான் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த ஹிட்லர் சொல்கிறேன், முதலாக அவருக்காக நான் தலை சாய்க்கிறேன். இப்படி சர்வாதிகாரிகளையும் தன்னுடைய நடைமுறைகளால் மண்டியிட வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆளுமையினுடைய உம்மத்து நாம். நமக்கென்று சுய கட்டுப்பாடு உண்டு. ஒவ்வொரு இடங்களுக்கான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்த மாணவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த சமூகம் எப்படி இருந்தது? மஸ்ஜிது நபவி பள்ளி உள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. உள்ள வர்றாங்க, 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? அறிவில்லை, பள்ளிக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிற, வெக்கமா இல்லை உனக்கு? இத்தனை வயசாச்சு, எத்தனை தடவை சொல்லிட்டேன், நாம பள்ளிக்குள்ள பேசிட்டு இருப்போம். அவரு பேசிட்டு இருக்காருங்கிறத கண்டிக்கிறதுக்காக நாம பள்ளிக்குள்ள சத்தமா பேசிட்டு இருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து பள்ளிக்கு வெளியே நின்று ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையை எடுத்து உள்ள பேசிட்டு இருந்த ஒரு ஆள் மேல விட்டு எரிஞ்சாங்க. அது பட்ட உடனே அவர் திரும்பினார். இப்படின்னாங்க, வெளியே வாங்க. 2 பேரும் வெளியே வந்த உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மன் அன்துமா, நீங்க 2 பேரும் எந்த ஊருன்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? மதீனக்காரர் யாரும் இந்த பள்ளியில பேச மாட்டார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை உருவாக்குனது எப்படி தெரியுமா? இந்த மஸ்ஜிது நபவியோடு நாங்க எப்படி ஒழுக்கமா இருக்கணும் தெரியுமா? இங்க யாரும் பேச மாட்டாங்க. இந்த பள்ளிக்குள்ள வந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் உள்ளூர்காரர் இல்ல, அவர் வெளியூர்காரர். நம்ம ஆழ்வார் திருநகரினுடைய பெருமக்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய ஊர்ல ஒரு இடத்துல பள்ளியில பொதுக்கூட்டத்துல சப்தம் ஓங்கலா இருக்குதுன்னா ஹஸ்ரத் அது எங்க ஊர் ஆளு இல்ல, ஏதோ வெளியூர்ல இருந்து வந்த ஆளுங்க. நீங்க எந்த ஊருன்னு கேட்டாங்க, நாங்க தாயிஃபுக்காரங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஊர்க்காரங்களா இருந்தீங்கன்னா அவுஜஅத்துக்குமா ஓங்கி மிதிச்சிருப்பேன்னாங்க, ரெண்டு பேரையும் வலி வர்ற அளவுக்கு ஒழிச்சிருப்பேன்னாங்க. பள்ளியிலையா பேசுறீங்க? இப்படி ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறையை வார்த்தெடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஆளுமை! இந்த உலகத்தில் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக என்னென்ன சதிகள், என்னென்ன மிரட்டல் தொனிகள் நடக்குது என்பதெல்லாம் அசருக்கு பின்னால மக்ரிபுக்கு முன்னால கடைசியாக பேசிய ஒரு ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் மூலமாக நாம் கேட்டோம். ஒரு இஸ்லாமிய ஆட்சியினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் இமாம் பைஹக்கி சுனனுல் குப்ரால பதிவு பண்றாங்க. அந்த ஆட்சியில ஜனாதிபதிக்கு ஒரு தகவல் வருது. தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல இந்த தெருவில் இந்த இடத்துல ஒரு பெண்ணு அவங்க கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாங்க. அந்த ஒழுக்கம் இல்லாம, சுய கட்டுப்பாடு இல்லாம, நன்னடத்தை இல்லாம அவங்க கொஞ்சம் ஒழுங்கீனமா இருந்ததுனால அவங்க இப்ப கர்ப்பம் ஆயிட்டாங்க, கணவன் இல்லாம கர்ப்பம் ஆயிட்டாங்க தவறான முறையில் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவளுக்கு தகவல் வந்துருச்சு. கேட்ட உடனே கொதிச்சுட்டாங்க. ரொம்ப வேகமான ஆளு, சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிறதுல ரொம்ப வேகமான ஆளு. அப்படியா, கூட்டிட்டு வா, உடனே போங்க, அந்த அம்மாவை தூக்கிட்டு வாங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணுல பட்டுதுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அந்த பயத்துல வயிற்றுல இருந்த கரு கலைஞ்சிருச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்ப அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு போறாங்க வீரர்கள், வந்து நிக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த அம்மா உமரை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எதுக்கு அழுற? அந்த அம்மா சொல்லிச்சு, கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு, வயிற்றுல இருந்தது அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா காத்திலுன், நானா கொன்னேன், நானா கொன்னுட்டேன், நான் கொலையாளியா? அப்படி என்றால் நான் குற்றவாளியா? நான் கொலையாளியாக மாறிவிட்டேனா? சஹாபிகளை சொல்லுங்கள், எனக்கு என்ன பஞ்சாயத்து நீங்க சொல்லுங்க. சஹாபிகள்லாம் சொன்னாங்க, நீங்க குற்றவாளி எல்லாம் இல்ல. நீங்க எப்படி குற்றவாளி? ஒரு ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு சில உரிமை உண்டு இல்ல, அந்த உரிமையைத்தானே நீங்க யூஸ் பண்ணிருக்கிறீங்க, அதனால நீங்க வந்து குற்றவாளி இல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒருமிச்சு அப்படிதான் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் பதிலே சொல்லல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று இருக்குது. அலி, மாதா தக்கூலு ஃபி ஹாதிஹில் மஸ்ஸாலா, இது விஷயத்துல என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், இவங்க எல்லாரும் உங்களை குளிர்விக்கிறதுக்காக சொல்றாங்க, உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சொல்றாங்க, உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. ஒரு தலைவர் அவரை நம்ம மெச்சணுமே, அவருடைய பாராட்டுதலை பெறணுமே அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்க. சுருக்கமா சொன்னா ஜால்ரா போடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அலைக்க தியத், நீங்க நஷ்ட ஈடு கொடுத்தாகணும். ஒரு உயிரை கொன்னா அந்த கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுதோ அதை நீங்க கொடுக்கணும். அதாவது 100 ஒட்டகம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து சொல்றாங்க, ஒரு ஆட்சியாளருக்கு குடிமக்களோடு நடப்பதற்கென்று ஒரு முறை இருக்கு, அந்த முறையோடு தான் நடக்கணும். முறை தவறி மிரட்டும் துணியில பேசக்கூடாது. உங்களுக்கு இந்த மிரட்டும் துணியை யார் அதிகாரம் தந்தது? நடத்த கெட்டவங்க தான், தப்பு செஞ்சவங்க தான். ஒரு பெண்ணிடத்தில் எப்படி பரிமாற வேண்டும் என்கிற ஒழுக்கம் உங்களுக்கு தெரியாதா? ஆட்சியும் அதிகாரமும் கையிலே இருக்கிறது என்பதற்காக வன்முறையான நடைமுறைகளை நாம் தோற்றுவித்து விடக் கூடாது. நம்மை உருவாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்த சொரூபி.
குற்றங்களை வெறுத்தார்களே தவிர குற்றவாளிகளை வெறுக்கல்ல. குற்றங்கள் கூடாது என்று சொன்னார்கள், குற்றவாளிகள் நேசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. மருதியெல்லாம் எழுப்பி சொன்னாங்க, அலுன்னு ஹாக்கதா, நானும் அப்படித்தான் முடிவு பண்ணியிருக்கிறேன், என் நினைப்பும் அப்படித்தான், நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு குடிமகன் விஷயத்தில் நாட்டை ஆள்கிற ஜனாதிபதி ஒரு மிரட்டல் துணியான வார்த்தையை சொல்லக்கூடாது என்கிறது இஸ்லாமிய ஷரியத். இந்த நடைமுறையை சஹாபிகளினுடைய சமூகத்திற்கு தந்து மகிழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பின்பற்றுகிறோம் அல்லவா, எங்களுடைய நபி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நபியின் திருமுகம் காண வேண்டும் என்று 1500வது மீலாதிலே இருக்கிற நமக்கு கூட எண்ணம் தோன்றுகிறது அல்லவா. அப்படி என்றால் அந்த மாநபியினுடைய பேராண்மையினுடைய புனிதம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? எப்படி சஹாபிகள் இப்படி கட்டுண்டு கிடந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறை யதார்த்தமான வாழ்க்கை, வித்தியாசப்படுத்தாத வாழ்க்கை, சஹாபிகளினுடைய நல்லது கெட்டதில் கலந்திருக்கிற வாழ்க்கை. ஒரு சமூகத்தினுடைய தலைவர், ஒரு ஜமாத்தினுடைய தலைவர், ஒரு மஹல்லாவினுடைய தலைவர், ஒரு குடும்ப தலைவர், ஒரு இல்லறத்தை வழிநடத்தக்கூடிய பெருமனிதர், இப்படி எல்லா துறைகளிலும் வந்து நின்று எல்லாத்திலையும் முதன்மையாளா நின்னாங்க. முஸ்லிம் ஷெரீஃபில் வருது, ஒரு தெருவில் போறாங்க, அங்க ஒரு சஹாபி ஆட்டை அறுத்து அதை பேரிச்ச மரத்தில் கட்டி உரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டை உரிக்கிறாங்க. அந்த இடம் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும்ல, நமக்கு கறி பிடிக்கும், ஸ்மெல்லு பிடிக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக போனாங்க. அவர்கிட்ட போன நின்று நிறுத்தான்னாங்க. இல்லை அப்படி நில்லுன்னாங்க. தான் போட்டிருந்த சட்டையை கலட்டினாங்க. சட்டையை கலட்டிக்கிட்டு அந்த உரிக்க தொங்க விடப்பட்ட ஆடு, அந்த ஆட்டினுடைய கறிக்கும் தோலுக்கும் நடுவில் கேப் இருக்கும்ல குத்துறதுக்காக, அதில் அப்படி இழுத்துட்டு கையை உள்ள விட்டாங்க. ஹதீஸை அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்குள் வரையிலும் உள்ள போயிடுச்சு. உள்ள போய் அதை நல்லா குத்துனாங்க. குத்தி தோலுல கறி ஒட்டாத அளவுக்கு உடம்புல இருந்து தோலை கலட்டினாங்க. கலட்டி மொத்தமா எடுத்து அந்த தோழரை கூப்பிட்டு அவங்க கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, இப்படிதான் உரிக்கணும், இப்படித்தான் உரிக்கணும். நீ என்ன உரிக்கிற? நீ இந்த ஆடு உரிக்கணும் என்கிற இந்த தொழிலை எங்க போய் படிச்சாங்க? இல்ல இல்ல, இதெல்லாம் அது ஒரு 2-3 பேர் தான் செய்யணும், இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத வேலை, ஒதுங்கலையே. எதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லாத வேலை இல்லை. ஏன்னா அவரும் என் உம்மத்துல ஒரு ஆளு, அவரு என் உம்மத்துல ஒரு ஆளு, அவருக்கு இன்னொருவர் வழிகாட்டியாக வரமாட்டார். நான் தான் வழிகாட்டி, நான் எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். சொல்ல வேண்டிய நிலையில தான் ரப்பி என்னை அனுப்பி இருக்கிறான். எனவே நீங்கள் சாதாரணமாக நினைக்கும் காரியங்களை கூட நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன். அப்படி ஒரு பேர் ஆளுமையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அதனுடைய விளைவு சஹாபிகள் அப்படியே கட்டுண்டு கிடந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே இங்க தந்த தலைப்பு, வாட்ஸ்அப் மூலமாக தந்த தலைப்பு, ஈமானிய பிடிமானம் கொண்ட குழந்தைகள் உருவாக தாய்மார்களின் பங்களிப்பும் நிர்வாகிகளின் பங்களிப்பும். ஆனா அஸ்ர் தொழுகையில இருந்து மக்தப் விஷயத்தை தான் நாம கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுல மீலாது பெருவிழான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனாலதான் அந்த தலைப்புக்குள்ள யதார்த்தமா போனேன். அருமையானவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், அம்மாமார்கள் கவனமா கேட்கணும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் 70 சஹாபிகளை கண்ணால பார்த்த மனுஷன், தாபியன்கள்ல பிரபல்யமான ஆளு, எல்லா வகையான இஸ்லாமிய கலை ஞானமும் கிடைக்கப்பெற்றவர். இத்தனைக்கும் ஹசன் பஸ்ரி யாரு? ஒரு கைதி பெண்ணினுடைய மகன், ஒரு அடிமை பெண்ணினுடைய மகன். ஒரு உம்மா நினைச்சா ஒரு பிள்ளையை எங்க கொண்டு வந்து நிறுத்த முடியும்? ஹசன் பஸ்ரி ஒரு அடிமை பெண்ணினுடைய மகன். அவங்க பேரு ஹைரா, அவங்க அம்மா பேரு ஹைரா, அம்மா ஹைரா. ஹைரா அம்மா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல அடிமையா இருந்த பொண்ணு. உம்மு சலமா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அடிமையா இருந்த ஹைராவினுடைய மகன் தான் ஹசன். அவங்க மதீனால தான் இருந்தாங்க. பஸ்ராவுக்கு வந்த பின்னால தான் ஹசன் பஸ்ரின்னு மாறினார். பஸ்ராவை சார்ந்த ஹசன் அப்படி மாறினார். ஆனா பிறப்பு மதீனா தான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஹைரா அம்மா போய் ஹதீஸை படிப்பாங்க.
அடிமை ஹதீஸ படிப்பாங்க. படிச்சுட்டு வந்து பிள்ளை ஹசனை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் படிச்ச ஹதீஸை எல்லாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு உம்மு சலமா அம்மாட்ட வருவாங்க. அம்மா அம்மா இது என் பிள்ளை அம்மா, வாப்பா இல்லாத பிள்ளை, வாப்பா இல்லாத பிள்ளை. இந்த பிள்ளை இந்த நபியினுடைய இல்ம இந்த உம்மத்து முழுக்க கொண்டு போகணும்மா, நீங்க துஆ செய்யுங்கம்மா, என் பிள்ளைக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கம்மா. அம்மா நீங்க சாப்பிட்ட பேரிச்சம்பளத்துல எச்சி ஒட்டும் இல்லம்மா, அந்த எச்சியை தொட்டு என் பிள்ளை நாட்களை தேங்கம்மா, என் பிள்ளைக்கு பரக்கத்து வரட்டும். நீங்க நபியினுடைய மனைவி அல்லவா, எங்க அம்மா இல்ல, அதனால அம்மா நீங்க பேரிச்சம்பளம் தின்னு அந்த பேரிச்சம்பளத்தை எச்சி ஒட்டும் இல்ல, அந்த எச்சியை எடுத்து என் பிள்ளை நாட்களை தடவுங்கம்மா, என் பிள்ளைக்கு ஞானம் வரட்டும்மா. கதறுவாங்களாம் கிடந்து. வரலாறு சொல்லுது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு காலகட்டத்தில் சொல்றாங்க, பிள்ளைகளே தாபியீன்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்ம மொத்தமாக ஒரு இடத்துல நீங்க எடுக்கணும்னு நினைச்சா ஹசன் பஸ்ரியுடைய சபைக்கு போங்கன்னாங்க. ஒரு அடிமை தாயால் உருவாக்கப்பட்டவர் ஹசன் பஸ்ரி. சுஃபியானு சௌரி என்று இந்த உலகம் இன்றைக்கும் பெருமையா பேசுதில்லை. அந்த சுஃபியானு சௌரி ஹதீஸ் துறையில முதல்ல அமீருல் மோமினீன் என்கிற பட்டம் பெற்றவர். ஆட்சி துறையில் அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஸ் துறையில முதல்ல அமீருல் மோமினீன் என்று அழைக்கப்பட்டவர் சுஃபியானு சௌரி. அந்த சுஃபியானு சௌரியினுடைய அம்மா வாப்பா சின்ன வயசுல மௌத்தா போயிட்டாரு. தச்சு தறித்தொழில் நெசவு தொழில் செய்யக்கூடியவங்க. நெசவு தொழில் செய்யும் போது பிள்ளை சுஃபியான மடியில போட்டுக்கிட்டு அந்த தறியை ஓட்டுவாங்களாம். அப்படி தறியை ஓட்டிட்டே பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களாம், மகனே மகனே நீ படிக்கணும்டா, இந்த உலகம் மடியில கிடந்து தாலாட்டு பெறணும்டா, என் மடியில நீ தான் தறி ஓட்டும் போது என் மடியில நீ படுத்திருக்கிற மாதிரி ஞானம் எல்லாம் நீ கிடைக்க பெற்ற பின்னால் இந்த ஞானத்தில் உள்ள மனிதர் எல்லாம் உன் மடியிலே படித்து ஞானம் பெற வேண்டும், அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் மகனே அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளைய வளர்த்து மதரசால கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு மதரசால பிள்ளைய சேர்த்துட்டா அந்த அம்மாவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? பிள்ளைகிட்ட மதரசால சேர்த்துட்டு போகும்போது சொல்றாங்க, மகனே லா தஹ்சன், கவலைப்படாத, துனியாவை நினைச்சு கவலைப்படாத, நான் தறி ஓட்டி நெசவு தொழில் செஞ்சு அதுல கிடைக்கிற காசை வச்சு உன்னை நான் படிக்க வைப்பேன், ஹலாலான காசுல உன்னை நான் படிக்க வைப்பேன். ஆனா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் நான் சொல்வேன், இதா ஹஃபில்த வ கதபுத அஷரத அஹாதீஸ, ரசூலுல்லாஹ்வுடைய 10 ஹதீஸ நீ மனனம் செஞ்சா, அந்த 10 ஹதீஸ நீ எழுதிட்டா, ஃபன்துர் நீ கவனிச்சுக்க, நல்லா யோசிச்சுக்க, நீ எழுதுனது, நீ படிச்சது, நீ பாடம் பார்த்தது, மனசிலாக்குனது, மனப்பாடம் பண்ணது அத்தனையும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில உனக்குள் மாற்றத்தை தந்தால் தொடர்ந்து படி. படிச்சும் உனக்குள்ள மாற்றம் வரலனா படிக்கிறதுன்னு படி, வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா உனக்குள் மாற்றம் வராத இல்மோ உனக்கு இடையூற தரும், அதுக்கு உனக்கு பிரயோஜனத்தை தராது. அதனால நீ கவனமா படின்னு பிள்ளைகிட்ட சொன்னாங்க. சுஃபியானு சௌரி எந்த அளவுக்கு கவனமா மாறினார் தெரியுமா? வரலாறு சொல்லுது, அவங்க பேரு சுஃபியான் தான். அரபியில சௌருனா மாடு, அவ்வளவு. அது என்ன மாட்டு சுஃபியான்? சுஃபியான் தானே பேரு. எப்படி சௌரி ஆனாரு? பள்ளிவாசலுக்கு உள்ள வர்றாங்க, பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது வலது காலை வச்சு போகணும், வெளியே வரும்போது இடது காலை வச்சு தான் போகணும். இது ஒரு கரெக்டாக செஞ்சுட்டு வந்தார்னா இவருக்கு இந்த ஓர்மன சிந்தனைங்கிறது வந்துடும். இந்த சில பேருக்கு ஒரு காரியம் செய்யும் போது இன்னொரு காரியத்தினுடைய யோசனை வரும். தொழுகையில் நிற்கும் போது கடை ஞாபகம் வரும், கடையில் இருக்கும்போது பாங்கு சொல்லச்சான்னு கேட்பாரு. இவர் எதுலையுமே ஒழுங்காக கரெக்டாக இருக்க மாட்டார். எதில் இருந்தாலும் ஒரு 3-4 குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ராத்திரி சாப்பிட்டுட்டு இருப்பாரு, ஏதாவது கடையினுடைய கணக்கை மனைவிட்டு பேசுவார். அதாவது எதுலையும் நிலைச்சு நிற்க மாட்டார். அப்ப எல்லாத்துலையும் நிலைச்சு நிற்கணுங்கிறதுக்காக சில நடைமுறைகளை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது மூளை கரெக்டாக ப்ராக்டிக்கல் ஆயிரும். இது இப்படித்தான், இந்த இடத்துக்கு இப்படித்தான் போகணும், அந்த இடத்துக்கு இப்படித்தான் போகணும். கக்கூசா இடது காலை முன்னால் வைக்கணும், வலது காலை வரும்போது வைக்கணும். பள்ளிவாசலா வலது காலை உள்ள கொண்டு போகணும், வரும்போது இடது காலை கொண்டு வரணும். இது ஒரு நாள் ஜமாத்து ஆரம்பிச்சிருச்சு. சுஃபியானு சௌரி வேகமா வந்தார். வேகமா வந்தவர் இடது கால வச்சுட்டார். அப்ப அவருடைய காதுல ஒரு சப்தம் விழுது,
லிம கத்தம் த யசாரக்க யா சௌரு ஃபி மஸ்ஜிதி. மாடு, ஏன் பள்ளியில எதுக்கு இடது கால முற்படுத்தின இப்படின்னு ஒரு சப்தம் காதுல விழுது. இப்ப நாம இடது கால வச்சாலும் அப்படித்தான் வரும் சத்தம். ஆனா நம்ம காது கேட்காது, சுஃபியான் காது கேட்கிற காது. அதனால அவருக்கு அந்த வார்த்தை கரெக்டா காதுல விழுந்துருச்சு. விழுந்த உடனே சொன்னாரு, இனி என்னை கூப்பிடும் போது சௌரின்னு கூப்பிடுங்க. ஏன்னா அது என்ன யாரு கூப்பிட்ட பேரு? அல்லாஹ் கூப்பிட்ட பேரு, மாட்டு சுஃபியான். அப்ப சுஃபியானு சௌரின்னு பேர் வைக்கப்பட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம். அவருடைய அந்த பேணுதல் எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திச்சு? ஒரு உம்மா, ஒரு தாய் ஒரு பிள்ளையை உருவாக்கும் போது, மாவீரன் திப்பு சுல்தான் படையெடுத்து வெளியே வந்து படையிலே தோற்றுவிட்டார் என்று அவருடைய உம்மா ஃபாத்திமாவுக்கு தகவல் வந்தது. உன் மகன் தோத்துட்டாரு, புறமுதுகிட்டு ஓடிட்டாரு, இனி மைசூருக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே திப்பு சுல்தான் அவங்களுடைய உம்மா சொன்னாங்க, ஒரு காலம் என் பிள்ளை தோக்கவும் மாட்டான், தோத்தாலும் ஓடவும் மாட்டான், புறமுதுகு காட்டி ஓட மாட்டான். அவன் எதிரிகளுக்கு முன்னாலும் மார்பை காட்டி தான் நிற்பானே தவிர ஒருபோதும் முதுகை காட்ட மாட்டான். ஏன்னா அவன் என் கருவுல உண்டானதுல இருந்து அரசு பணத்தை நான் சாப்பிட்டதில்லை. அவன் கருவுல உண்டானது பிறந்த பின்னால அரசு பணத்தை உண்டு அந்த உணவுல ஊறிய பாலை அவனுக்கு நான் கொடுத்ததும் இல்லை. நான் சுயமா சில தொழில்கள் செஞ்சு அந்த சுய தொழில் கிடைத்த ஹலாலான வருமானத்தை சாப்பிட்டு என் பிள்ளைக்கு பால் கொடுப்பேன். நான் ஒரு நாளும் ஒதுவில்லாம பால் கொடுத்ததும் இல்லை. அப்ப என்ன விளங்குது? ஒரு சுயமா நான் ஒதுவில்லாம பால் கொடுத்ததும் இல்லை. நான் சுத்தத்தோட தான். அது ஒரு வகையான சுத்தம், எதிர்கேள்வி கேட்க கூடாது, அதுக்காக சொல்றேன். அது ஒரு வகையான சுத்தம். ஒரு மனசுக்குள்ள ஒரு தாய் வைக்கிற வைராக்கியம் பிள்ளைக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு தந்தை பிள்ளைக்கு சொல்லக்கூடிய எமோஷனல் ஸ்பீச், அவன உணர்வுகளை தூண்டுறதுக்காக பேசுற பேச்சு பிள்ளை அப்படி தூக்கி விட்டுரும். ஒரு அத்தாவும் மகனும் காலையில வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. பிள்ளைகளா, நடுவில் இருக்கிற பிள்ளைகளா கேட்குறீங்களா? ஓகே. அத்தாவும் மகனும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கால. காலை நேரத்தில் ஒரு கொல்லம் பற்றையில, இரும்பு பற்றையில ஒரு பெரிய இரும்பு துண்டை நல்ல காய்ச்சி, அது நெருப்பு, இரும்பு நெருப்பா மாறிடுச்சு. அந்த நெருப்பு துண்டை ஒரு ஆளை படுக்க வச்சு அவருடைய காலில் தூக்கி வைக்கிறாங்க. 3-4 பேர் சேர்ந்து அவருடைய கையையும் காலையும் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சிருக்க ஒருத்தர் கொண்டு இரும்ப வைக்கிறாரு. அந்த ஆளு கத்துறான். இதை பார்த்த உடனே மகன், சின்ன பையன், அவன் வயசு அன்னைக்கு 6. அந்த 6 வயசு பையன் அத்தாட்ட கேட்கிறான், என்னத்தா ஒருதனை கெட்டி போட்டு இப்படி சூடு வைக்கிறான், பார்க்கிறவெல்லாம் சொரணை இல்லாம பார்த்துட்டு போறான், யாருமே ஏன்னு கூட கேட்கலையே. அப்ப அத்தா சொன்னாரு, இல்லடா அங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க, அவனை நாய் கடிச்சிருச்சு, அந்த நாய் கடிச்சதுக்கு இதுதான் வைத்தியம், சூடு போடுதல். ஒரு காலத்துல அதுதான் வைத்தியம், சூடு போடுதல் தான் வைத்தியம். கபடி விளையாடுவோம், காலு முட்டு தேஞ்சிரும், தேஞ்ச உடனே அடுப்புல வந்து சூடா இருக்கிற சாம்பலை தூக்கி அந்த இடத்துல ஊத்தி வச்சிருவோம். உஹது யுத்தத்துல ரசூலுடைய காயத்துக்கு நீங்க எப்படி வைத்தியம் பார்த்தீங்க? ஆயிஷா மாட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா மா சொல்றாங்க, கோரப்பாய் இருக்குல்ல, கோரப்பாய், அந்த கோரப்பாயை எரிச்சு அந்த சூடு சாம்பலை நபியினுடைய காயத்துல நாங்க வச்சோம். அப்ப சூடு போடுதலும் சூடு சாம்பலை எடுத்து ஒத்தல் கொடுத்தலும் அந்த காலத்துல உள்ள வைத்திய முறை. அது போல அவருக்கு வைத்தியம் நடக்குதுதா. இந்த வைத்தியத்தை தான் அவரு தாங்க முடியாம துடிக்கிறாரு. பையன் கேட்டான், இதுக்கு பேர் வைத்தியமா? இவ்வளவு கொடுமையா இருக்குதே, ஏன் இந்த வைத்தியத்தை இலகுவா செய்ய முடியாதா? டேய், இதுதான்டா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட், வேற வழி இல்லடா. ஏன் முடியாது? பையன், ஏன் முடியாது? அத்தா சொன்னாரு, முடியாதுடா, இதுதான்டா மருந்தா இருக்குது. அது ஏன் தான் முடியாது? ஏன் முடியாது? அத்தா கோவம், பாப்பா கோவம் வந்துருச்சு. இல்ல, முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்கல, முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்கல. ஏன்னா அவர் தப்புனுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னார். 6 வயசுல அவன்கிட்ட பாதிச்ச அந்த வார்த்தை, முடிஞ்சா கண்டுபிடி, முடிஞ்சா கண்டுபிடி. ஏன் முடியாது? அவனுடைய 27வது வயசுல இன்னைக்கு நாய்கடிக்கு தொப்புள்ள ஊசி போடுறாங்கல்ல, இந்த மருந்து அவன் கண்டுபிடிச்சான். ஏறத்தாழ 21 வருஷமா அவன் போராடினான். அத்தாவுடைய ஒரு வார்த்தை, முடிஞ்சா நீ கண்டுபிடி. அப்ப தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய உயிரோட்டமான பேச்சு அவங்கள மேல கொண்டு வருது, மேலோங்க செய்து. அதனாலதான் ஒரு பிள்ளை ஈமானிய உணர்வோடு வரணும்னு நினைச்சா
இல்மு சம்பந்தப்பட்ட ஞானத்தில் மிகைச்சவனாக வரணும்னு நினைச்சா அந்த அம்மா குழந்தைக்கு உணவை ஊட்டும் போதெல்லாம் இஸ்லாமிய உயிரோட்டத்தை ஊட்டணும், இஸ்லாமிய உணர்வுகளை ஊட்டணும். அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டே வருகிற போது அந்த குழந்தை பிற்காலத்தில் அந்த தாயினுடைய துவாவுக்கு ஒக்க அது போலவே மாறும் என்பதை வரலாற்றில் ஏராள படிப்பினைகளை கொண்டு நம்மால் பார்க்க முடியும். காபத்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆயிஷா மட்டும் சொன்னாங்க, ஆயிஷா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த காபாவில் ஒரு வாசல் தான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு ஆசை, அதை இடிச்சு 2 வாசலா மாற்றணும், ஒரு வாச வழியா போகணும், ஒரு வாச வழியா வெளியே வரணும். இது எனக்கு ஆசை. ஆனா லவ்லா கௌமுகி ஹதீஸ அஹ்தின், உன்னுடைய கூட்டத்தார்கள் இப்பதான் புதுசா முஸ்லீம் ஆயிருக்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அல்லாவே கௌபாவை போய் இடிச்சுட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவை இடிச்சுட்டாங்கள அப்படின்னு அவங்க விளங்கிடக்கூடாதுங்கிறதுனால நான் உடைக்கல, இல்லைன்னா நான் உடைச்சிருப்பேன், அதுக்கு 2 வாசல் வச்சிருப்பேன். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்கல்ல, அதனால நான் 2 வாசல் வைக்கிறேன் அப்படின்னு 2 வாசல் வச்சாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சிக்கு வந்தான் கொடுங்கோல, அது என்ன அப்துல்லா இப்னு சுபைர் எப்படி 2 வாசல் வைக்கலாம், அதனால ஒரு வாசலை மூடு, ஒரு வாசல் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 1, அப்துல்லா இப்னு சுபைர் காலத்துல 2, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல 1. அடுத்து கலீஃபா மாமூன் வந்தார். மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிது நபவியில பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. வந்தவர் கேட்டாரு, இமாம் நான் பழையது போல 2 வாசல் வைக்கலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். இவர் ஒரு ஆள் தான் ஆலும் சட்டை கேட்டார். மேல உள்ள எல்லாமே சுய முடிவு, ஆட்சியாளர்கள் தலைவர்கள் சுய முடிவெடுத்தாங்க. அவங்க 2 நாங்க முடிவெடுத்தாரு, இவர் 1ன்னு முடிவெடுத்தாரு. மாலிக் இமாம்கிட்ட வந்து இவர் ஆலோசனை கேட்டார். மாலிக் இமாம் சொன்னாங்க, எத்தாது 1ஆவே இருந்துட்டு போடுதா, லா தத்தஹிது பைத்தல்லாஹி லஅபத்தன், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விளையாட்டு பொருளா எடுக்காதீங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விளையாட்டு பொருளா எடுக்காதீங்க, அது ரொம்ப கண்ணியமானது, அதை அப்படியே விட்டுருந்தாங்க. நம்முடைய வரலாற்றில் இமாம்கள் சொல்றாங்க, ஆலிம்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் அது மிக கனக்கச்சிதமாக அமையும் என்பதற்கு இந்த கஅபாவினுடைய காரியமே ஆதாரம். ஏன்னா ஏறத்தாழ ஒரு 1300 ஆண்டுகளாக ஒரு காரியம் எந்த மாற்றமும் இல்லாம சவுதி அரசாங்கம் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வருது, எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வரான். அத்தனை மாற்றங்களை செய்ய நினைக்கிற அந்த அரசு இந்த ஹதீஸ ஆதாரமா வச்சு 2 வாசல் நினைச்சா கொண்டு வரலாம். ஆனால் நினைக்க முடியாத அளவுக்கு எடுக்கப்பட்ட முடிவு ஆலிம்களும் உமராக்களும் நிர்வாகிகளும் ஆலிம்களும் இணைந்து ஆற்றுகிற காரியம் வெற்றிக்கான ஒரு காரியம் என்பதற்கு கஅபா தான் முதல் எடுத்துக்காட்டு. இப்ப நிர்வாகம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இத்தனை பேர்கள் போட்டியில் பங்கெடுத்தாங்க, அவங்க எல்லாரும் பரிசு வாங்க காத்திருக்கிறாங்க. யாரு காரணம்? 3 பேர் காரணம், அப்படிதானே? அந்த குழந்தைகள் இவ்வளவு சிறப்பான காரியத்தை ஆற்றுவதற்கு யார் காரணம்? 3 காரணம். வெளிரங்கத்தில் பார்க்கும்போது 2 காரணம் வெளியே தெரியும், ஒரு காரணம் எப்பவும் உள்ளவே இருக்கும். இந்த உள்ளவே இருக்கிற காரணம் ஆலிம்சா, வெளியே தெரியாது. ஆனா அம்மா, தாய், பெற்றோர்கள், நிர்வாகம், ஆலிம்கள். அம்மா சரியா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். நான் மக்தப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு அழகா போகும், மதரசாவுக்கு வரும்போது எப்படி வருங்கிறது நமக்கு தான் தெரியும். ஏன்னா தூங்கி முழிச்ச உடனே வாயில கொஞ்சோண்டு தண்ணியை உள்ள தட்டி ஒரு தட்டு தட்டிட்டு அனுப்பி விட்டுருவோம், வேகமா போ, வேகமோ ஸ்கூல் வேன் வந்துடும், சீக்கிரம் வந்துடு அப்படின்னு. ஆனா ஸ்கூலுக்கு போகும்போது என் பிள்ளைய நான் படுத்துற அழகு இருக்குது, மாஷா அல்லாஹ். ஆனா அல்லாஹ்வுடைய கலாமும், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ் பேசின, அல்லாஹ் எனக்கு அனுப்புற SMS குர்ஆன், அதை நான் திறந்து படிக்க போறேன், பார்க்க போறேன். அதை பார்க்கறதுக்காக நான் என்ன தயார்படுத்தும் போது நான் எப்படி இருக்கணும், எவ்வளவு அழகா இருக்கணும். அப்ப இந்த ஒரு நிலையிலையும் அந்த பிள்ளைங்க தூக்கத்தோட வரும்போது அதுகளை உட்கார வச்சு கால ரசூலுல்லாஹ் கால அல்லாஹ், இதை ஞாபகப்படுத்தினியா, இதை மனப்பாடம் பண்ணியா, வீட்டுக்குள்ள போகும்போது என்ன துஆ ஓதணும் சொல்லிட்டியா, சொல்லு பார்ப்போம். வீட்டுக்கு வந்த அம்மா, நிர்வாகம், ஆலிம்கள், இந்த 3 பேர்களும் இணைந்ததனுடைய ஒட்டுமொத்த வெற்றி விழாதான் இந்த முப்பெரும் விழா.
அதனால நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருட்கொடைகள், நிஅமத்துகள், அவர்கள் மறுமையில் அவர்களை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம். உன்னுடைய பிள்ளைய நீ எப்படி உருவாக்குன, உன்னுடைய பிள்ளைய உனக்கு நான் அமானிதமாக தந்தனே, தந்த காலத்தில் அந்த பிள்ளைக்கு நீ என்ன பண்ணுன என்று நாம் விசாரிக்கப்படுவோம். அப்படி விசாரிக்கப்படுகிற போது நமது குழந்தைகள் நமக்கு எதிராக வராம இருக்கணும்னா அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி தேவை. அந்த ஒண்ணுதான் மார்க்க கல்வி. அதுக்கு தான் ஒழுக்கம் நிறைந்த ஒரு கல்வி. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. நம்முடைய கண்ணியத்துக்குரிய காவல்துறை அதிகாரி நம்மள்ட்ட சொன்னாங்களா இல்லையா, குறைஞ்சபட்சம் உங்க ஊர்ல ஒரு அரசு ஊழியர் உருவாக வேண்டும். உண்மைதான், ஆசைதான், நமக்கெல்லாம் அதுதான் ஆசை. பேப்பரை படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு ஆசை உண்டு. நோபல் பரிசு வாங்குகிற ஆய்வாளர்களினுடைய பட்டியலில் ஒரு இஸ்லாமிய பேர் இருந்திராதா, ஒரு இஸ்லாமியர் வாங்கி இருக்க மாட்டாரா என்ற ஏக்கம் நமக்கு உண்டு. அந்த நோபல் பரிசு அறிவிக்கப்படுகிற காலகட்டத்தில் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இயற்பியலில், பொருளாதாரத்தில், அரசியலில், சமூக நல்லிணக்கத்தில் இப்படி பல்துறையாக பிரித்து கொடுக்கப்படுகிற போது என் சமூகத்தில் யாராவது ஒருவருடைய பெயராவது போட்டியாளர்கள் தேர்வு வருகிற நடுவர் குழுவுக்காவது அனுப்பப்பட்டதா, குறைஞ்சபட்சம் அதிலையாவது இருக்குதா என்கிற ஒரு ஏக்கம் உண்டு. ஏனென்றால் இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட நோபல் பரிசுல உலகத்துல 1.5 கோடிக்கும் கீழே இருக்கக்கூடிய யூதர்கள், ஒரு சொல்லினுடைய அடிப்படையில் 2.5 கோடிக்கும் கீழே இருக்கக்கூடிய யூதர்கள் 80 பேர்கள் நோபல் பரிசு வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் 4ல் 1, உலக மக்கள் தொகை 800 கோடி என்றால் முஸ்லிம்கள் 200 கோடி. 4ல் 1 இருக்கிற முஸ்லிம் சமூகத்தில் நோபல் பரிசு பெற்றவர்கள் 2 நபர்கள். அப்படி என்றால் 2.5 விழுக்காடு இருக்கிற 2.5 கோடி இருக்கிற ஒரு சமூகத்தால் 80 பேர் நோபல் பரிசு பட்டியலில் வருகிறான். இத்தனை பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் வேறு 2 பேரோட நாம் நின்று விட்டோமே, இதற்கான காரணம் என்ன? அதனால அது வேணான்னு சொல்லல, அது வேணும் தான். அது இஸ்லாமிய அடிப்படையில் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு இந்த மார்க்க கல்வி தேவை. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமானிதமாக அல்லாஹுவால் தரப்பட்ட பிள்ளைகள் நமக்கான சாட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.